கோடரி காம்புகள், மர கைப்பிடி. அந்த கோடரி தன் இனத்தையே பிளப்பதற்கு, வெட்டுவதற்கு, வீழ்த்துவதற்கு எப்படி அந்த கோடரி காம்பாக அந்த மரம் பயன்படுகிறதோ அதே மாதிரி தமிழ் சமுதாயத்தில் பிறந்து தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய இனத்தை காட்டி கொடுத்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சில பேர் சில கட்சிகளை தொடங்கி கொண்டு தங்களுடைய பேச்சாற்றலை, தங்களுடைய சூழ்ச்சி வலையை தமிழ்நாட்டின் மீது வீசுகிறார்கள். அந்த சூழ்ச்சி பின்னலில் சிக்கி சீரழியக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கிறார்கள். அதிலே ஒரு கட்சியின் தலைவர் கால்நடைகள் இருக்கிறதே, ஆடு மாடுகள், அந்த மாடுகளிடத்திலே பேசியிருக்கிறார், வீர உரையாற்றி இருக்கிறார். மாடுகளும் கொம்பை ஆட்டி ஆட்டி அவருடைய பேச்சை ரசித்ததாம். அப்படி ஒருத்தவர். இன்னொருத்தவன் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து காலந்தள்ள முடியாம தன்னிட்டே இலக்கியம் ஆளுமை இருக்கிறது என்பதற்காக புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி பெயரையும் பின்னாடி மாற்றி இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற பெயராலே ஒரு வியாதியை மக்களுடைய உள்ளத்தில் பரப்பி